சார் இந்தாங்க சார். சார் அப்போ நான் வரேன் சார். யோ எங்கேயா போகிற? இன்னைக்கு என் கூட சரக்கு அடிப்பு நான் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ பாட்டுன்னு போகிற? உட்காந்து ஒரு கட்டிங்க போடு. இல்லை சார், எனக்கு வேண்டாம் சார். வேணாமா? ஏன்? ரூமில் உட்காந்து அடிச்சா கூட ஒன்றும் தெரியாது சார். யாருன்னா பார்த்தா பிரச்சனையாயிடும் சார். கொஞ்சம் பயமாக இருக்குது சார். இந்த ரூமை மேடம் திறக்க வேண்டாம்னு சொன்னாங்க. நீங்கள் சொன்னதுனால திறந்து விட்டேன் சார். யோ உனக்கு தெரியாது எதுவுமே இல்லை. நம்ம 2 பேரும் அந்த ரூமை எவ்வளோ அழகாக வச்சுட்டு ராஜா மாதிரி தண்ணி அடிச்சிட்டு இருந்தோம். என்ன பண்ணுறது, வந்திருந்த அந்த 2 பேருக்கு அந்த ரூமு பிடிச்சி போச்சு. அதான் நானும் போனா போதுன்னு விட்டுட்டேன். ஆனால் ஒன்று சொல்கிறேன், வந்திருந்த 2 பார்ட்டியும் சும்மா ஆஹா அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்காங்களே. என்ன சார் பார்ட்டி அது இதுன்னு சொல்கிறீங்க? அவங்கள பார்த்தா நல்லவங்க மாதிரி தெரியுது சார். அப்படியே சொல்கிற? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அப்படி என்ன நல்லவங்க மாதிரி? சார் 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 இருங்க சார். எங்கே சார் போகிறீங்க? யாராச்சும் பார்த்தா என்ன ஆகும்? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. போயிட்டு வந்து நான் பார்த்துக்கிறேன். சரக்கெல்லாம் பத்திரமா பார்த்துக்க. நான் போயிட்டு வந்துடுறேன். யாரோ பார்க்குற மாதிரியே ஃபீல் ஆகுதே. வாட்ச்மேன், வாட்ச்மேன். என்னம்மா? இல்ல, யாரோ வந்த மாதிரி இருந்துச்சு. யாராவது இந்த பக்கம் வந்தாங்களா? இல்லையம்மா, நான் இங்கே தான் இருக்கேன். யாரும் வரலையம்மா. அதுவும் இல்லாமல் யாரும் வரமாட்டாங்கம்மா. நீங்கள் போய் நிம்மதியாக தூங்குங்க. போங்கம்மா. போங்கம்மா, போய் தூங்குங்க. சொல்ல சொல்ல கேட்காம இப்படி பண்ணிட்டீங்களா சார்? யோ அதை உடையா, நல்லா நிம்மதியாக தூங்குனா. எப்போ திடீர்னு எந்திரிச்சான்னு எனக்கு தெரியலையா. நாளைக்கு உங்களுக்கு பொண்ணு பார்க்க போகணுன்னு சொன்னீங்கல்ல, முதல்ல அதை போய் பாருங்க சார். ஓ நீ அப்படி வர? சரி ஓகே, நைட்டு குட்டு. பாய். சிவன் தம்பி, தம்பி. சொல்லுங்கம்மா. 2 பேரும் வெளியே வாங்களே. இதோ வரேன். வாடி வா. சொல்லுங்கம்மா. இப்ப என் பேத்திய பொண்ணு பாக்கிறதுக்கு வராங்கப்பா. இனியாவ கொஞ்சம் துணைக்கு அனுப்பி வைக்கிறியா? யாரு? இவளையா? ஆமாப்பா, தனியா இருக்கால. இனியா போறியா? போறேன்ப்பா. ஐயோ, கார் சவுண்ட் கேக்குது, வந்துட்டாங்க போல. ஐயோ, என் பேத்திக்கு வெக்கத்தை பாருங்களேன். சரி, நான் என்னன்னு போய் பாத்துட்டு வரேன். சரிம்மா.
வாங்க வணக்கம்மா. வாங்க இதான் என் பையன். வாப்பா வணக்கங்க. வாங்க இது எல்லாரும் என் வாங்க. ஒய்ஃப். வீட்டுக்குள்ள வாங்க. உள்ள போலாம் வா. தம்பி இவர்தான் சிவன் தம்பி, நம்ம கீழ் வீட்டுல வாடகைக்கு வணக்கங்க. இருக்காரு. ம். இது அவரோட பொண்ணு இனியா. ஹாய். இனியா நீ போய் கோயிலை கூட்டிட்டு வாமா. நீங்க வாங்க போலாம். ம். அம்மா கோயிலி, கோயிலி வாமா வா. வா எல்லாருக்கும் காஃபியை கொடு. புரோக்கரு மாப்பிள்ளைய பத்தி எல்லாத்தையும் சொன்னாரு. எங்களுக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. எங்களுக்கும் அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. ம். என் பையனுக்கும் அவளை பிடிச்சிருக்கு. நான் அது வேணும் இது வேணும்னு எல்லாம் கேட்கல. உங்களால என்ன முடியுமோ அதை செய்யுங்க. ம். எங்களுக்கு எந்த கண்டிஷனும் இல்ல. நீங்க கேட்டாலும் கேட்கலனாலும் 30 பவுன் போட்டுதான் அனுப்புவோம். அதுல பாதி அவ அரும்பாடு பட்டு ஒத்த பைசாவா சேர்த்து வச்சு வாங்கினது. எத்தனை பவுன் வேணும்னாலும் போட்டு அனுப்புங்கம்மா. அவ தானே சந்தோஷமா போட்டுக்க போறா. அனுப்புறதா? எங்க அனுப்பணும்? என்னடி இப்படி முழிக்கிறாங்க? ஆ, இந்த புரோக்கர் பையன் எதுவும் சொல்லாம அனுப்பிச்சிட்டான் போல இருக்கே. அவரு சொல்லாட்டி என்ன, நாம சொல்லுவோம். என்னங்க சொல்றாங்க? பிடிக்கலன்னா குடிச்ச காஃபிக்கு காசை வாங்கிட்டு அனுப்புவோம். என்னம்மா இப்படி கேட்குற? கல்யாணம் பண்ணி எங்கே அனுப்புவாங்க? புகுந்த வீட்டுக்கு தானே அனுப்புவாங்க. அப்ப என் பாட்டி அவங்கள தனியா விட்டுட்டு வர சொல்றீங்களா? என்னப்பா இந்த பொண்ணு இப்படி பேசுது? நாங்க புரோக்கர் கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டோமே. உங்ககிட்ட அவர் ஒண்ணும் சொல்லலையா? என்ன கட்டிக்க போறவருக்கு தான் இந்த வீடு, அதோட 30 பவுன் நகையும் போட்டு என் பாட்டி எல்லாத்தையும் செஞ்சு வைப்பாங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆனா இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அவரு இந்த வீட்ல என் கூட தான் இருக்கணும். பாட்டியும் இங்க தான் இருப்பாங்க. இதுக்கு சம்மதம்னா கல்யாணத்தை பத்தி நீங்க இதுக்கு மேல பேசிக்கோங்க. ஐயோ இல்ல, புரோக்கர் எல்லா கண்டிஷனும் சொல்லிட்டாரு. ஆக்சுவலி உங்க கண்டிஷன் எல்லாத்துக்குமே எனக்கு ஓகே தான். எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா இந்த கல்யாணத்துக்கு நீங்க ஓகே தானே? என்ன சுகுமார், இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லவே இல்லையடா. அம்மா இல்லம்மா, இதை ஏற்கனவே முன்னாடி புரோக்கர் என்கிட்ட சொல்லிட்டாரு. நீங்க தானே சொன்னீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நான் தனி கொடுத்து போகணும்னு. நான் எங்க போய் தங்கன்னா என்னம்மா, பேசாம நான் இங்கேயே இருந்துடுறேனம்மா. அதனாலதான் புரோக்கர் சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஓகே சொல்லிட்டேம்மா. சுகுமாரு விவரமான ஆள் தான் நீ. சும்மா இருந்துச்சுப்பா, இப்படிலாம் பேசாதீங்க. ஒரு நல்ல நாள் பார்த்து நீங்களே சொல்லுங்க. அன்னைக்கு நிச்சயம் பண்ணிட்டு அப்படியே கல்யாணத்தை முடிச்சிடலாம். ரொம்ப சந்தோஷமா. அப்படியே பண்ணிடலாம். சரிதானே? சரி, நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருங்க, நான் வீட்டை சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேன். சரிப்பா. ஆ சரி, ஓகே, பாய். ஹாய். ஹாய். உங்க பேரு என்னமோ சொன்னாங்களே, என்ன பேரு? சிவம். நான் சுகுமார். ஆள் பார்க்கறதுக்கு அப்படியே ஹீரோ மாதிரி இருக்கீங்க. என்னங்க ஹீரோ மாதிரி இருக்கீங்கன்னு தானே சொன்னேன். இப்போ என்னடனா வில்லன் மாதிரி முறைக்கிறீங்க? ஏன் உங்ககிட்ட யாரும் நீங்க ஹீரோ மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னதே இல்லையா என்ன? இங்க பாருங்க சிவம், மனசுக்குள்ள எதையும் வச்சுக்கிட்டு எனக்கு பேச தெரியாது. எதுவா இருந்தாலும் ஓப்பனா மூஞ்சல் அடிச்ச மாதிரி ஸ்ட்ரெயிட்டா பேசிதான் எனக்கு பழக்கம். நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? நான் ஒரு ஹோட்டல்ல மேனேஜரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லைஃப் நல்லா ஜாலியா சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு கல்யாணம் சொல்லி இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் லைஃப் ஜாலியா இருக்காதா? எல்லாருக்குமே அப்படி இருக்கிறது இல்லைல்ல. எல்லாமே வரப்போற பொண்டாட்டிகளை தானே இருக்கு. அந்த ஆண்டவன் எனக்கு என்ன எழுதி வச்சிருக்கான்னு தெரியல. ஆமா, நீங்க இங்க தானே இருக்கீங்க. இந்த பொண்ணு எப்படி பாஸ்? யாரு? கோழியா? ம். ரொம்ப நல்ல பொண்ணுங்க, பொறுமையான பொண்ணு. சும்மாவா பாஸ்? கல்யாணம் பண்ணிக்க போறோம், விசாரிக்க போறோம் தெரிஞ்சாலே பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, தங்கமான பொண்ணு,
அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியாவது நம்ம தலையிலே கட்டி வச்சிருவாங்க. ஏன் நானே இந்த மாதிரி எவ்வளவு போய் சொல்லி எவ்வளவு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? உங்களுக்கு சொல்லவா வேணும்? உங்க ஹவுஸ் ஓனர் வேற, நீங்க விட்டு கொடுக்காம இருப்பீங்க? சச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நிஜமாவே ரொம்ப நல்ல பொண்ணு தான். எல்லா விஷயத்துலையும் ரொம்ப கண்டிப்பான பொண்ணு. பாஸ், இந்த கண்டிப்பான பொண்ணை தான் நாம நம்பவே கூடாது. ஏன் சொல்றேன்னா, வெளியில கண்டிப்பா இருக்கிற மாதிரியே பல திருட்டு வேலைகளை பார்த்துட்டு கமுக்கமா வேலை செய்வாங்க. ஆமா, அந்த குழந்தைகிட்ட நீங்க பேசுவீங்களா பாஸ்? சும்மா சொல்லுங்க பாஸ். அந்த பொண்ணு பேசுனது நீங்க கேட்டீங்கல்ல? எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா வேற பேசுறாங்க. நீங்களும் இங்க தான் இருக்கீங்க, அந்த பொண்ணு இங்க தானே இருக்கு. அந்த பொண்ணு அப்படி இப்படின்னு போயிட்டு வரும்போது நீங்க பார்க்காம இருந்திருப்பீங்க. என்ன சைட்டு கூட அடிச்சிருப்பீங்க தானே? சொல்லுங்களேன். மிஸ்டர் சுகுமார், உங்க பேச்சு எனக்கு சரியா படல. ஐயோ, எதுக்கு நீங்க டென்ஷன் ஆவறீங்க? நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, நான் எதுவா இருந்தாலும் ஓப்பனா பிராக்டிகலா பேசுவேன். ஏன்னா நீங்க அந்த பொண்ணை பார்த்திருக்கலாம், அந்த பொண்ணு உங்களை பார்த்திருக்கலாம். அதான் சொல்றேனே, நீங்க அழகா இருக்கீங்க. உங்ககிட்ட வந்து ஒரு 4 வார்த்தை பேசி பழகாம இருந்திருப்பா. சும்மா சொல்லுங்க பாஸ். தப்பா பேசிட்டு இருக்காதீங்க. அந்த பொண்ணு அனாவசியமா ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசினதில்ல. தேவையில்லாம அவன் மேல பழைய போடாதீங்க. அந்த அளவுக்கு ஜட்ஜ் பண்ணிருக்கீங்களா? ஹலோ, நானும் என் பொண்ணு இங்க வந்து 10 நாள் தான் ஆகுது. அந்த பொண்ணும் சரி, அந்த பாட்டியும் சரி, அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு தான் இருக்காங்க. பாஸ், நீங்க வந்து 10 நாள் தான் ஆகுதா? அதுக்குள்ள அந்த பொண்ணுக்கு இப்படி சர்டிபிகேட் கொடுக்குறீங்க? சூப்பர் பாஸ். நீங்க இங்க பாருங்க, அந்த பொண்ணு நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி முன்ன பின்ன அப்படி இருந்தா பிரச்சனையே கிடையாது, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்குன்னு மட்டும்தான் இருக்கணும். சொல்லிக்கிட்டே இருக்க, நீங்க லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. என்ன பாஸ்? அடிச்சு மூஞ்சி கிஞ்சில உடைச்சிருப்பேன். எதுக்கு பாஸ் டென்ஷன் ஆவறீங்க? மரியாதை இங்க இருந்து போயிடு. இப்ப நான் என்னன்னு கேட்டேன். என்னடா பேசிட்டு இருக்க நீ? யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன் தெரியுமா? அப்பா, என்னப்பா, ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணு இல்லம்மா, சும்மா பேசிட்டு இருந்தோம். ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடு. நல்லபடியா முடிஞ்சது. சுகுமாரே, ரொம்ப சந்தோஷமா. சுகுமார் வாப்பா போலாம். சரி. சரி வாங்க போலாம். நான் வரேன் பாட்டி. சரி, நாங்க போயிட்டு வரோமா? என்ன கோமதி, இத்தனை இடத்துல போய் பார்த்துட்டோம், ஒரு வீடும் கிடைக்கலையே. விளம்பரத்துல ஒண்ணு போட்டிருக்காங்க, போய் பார்த்தா வேற மாதிரி இருக்கு. ஆமாக்கா, நானும் விசாரிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். வீடெல்லாம் இருக்கு, ஆனா நீங்க தனியா பிள்ளைங்களோட இருக்கீங்கன்னு சொன்னா வீடு தர யோசிக்கிறாங்க. நாங்க அந்த கஷ்டத்துல இருந்து வெளியில வந்து நிம்மதியா வாழணும்னு தான் நாங்க இந்த ஊருக்கே வந்தோம். ஆனா இங்க வந்த பிறகு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச நிம்மதியும் போயிடும் போல இருக்கு. புரியுதுக்கா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இன்னும் 2-3 வீடு இருக்குன்னு சொன்னாங்க. நான் பார்த்து பேசிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நாளைக்கு வேணா போய் பார்க்கலாம்க்கா. ரொம்ப தேங்க்ஸ் கோமதி. பேசிட்டு சொல்லுங்க, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பணும். சரிக்கா. வரேன். கலை, பாரதி எங்க போனாங்க? கலை, பாரதி, மலர், ரூம் திறந்து போட்டுட்டு எங்க போயிட்டாங்க இவங்க? பிஸியா இருக்கு. பாரதி, கலை, கலை, பாரதி, யாரையுமே காணுமே. என்ன பண்ணுவேன்?
மலர், கடவுளே, ச்சே. எங்க போய் தொலைஞ்சாங்க? அந்த சமயத்துல அந்த காட்டுல அந்த ஃபாக்ஸ் அப்படியே பெரிய ஒரு ஜம்ப் பண்ணுச்சு பாரு, சரியான ஜம்ப். வாதி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? அம்மா, அங்கிள் தான் பால் வாங்கி கொடுத்து எங்களை விளையாட கூப்பிட்டாரு. ஏய், அந்த ரூமை விட்டு வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனா இல்லையா? எதுக்கு இங்க வந்தீங்க? அடிச்சலாம். மேடம் மேடம், எதுக்கு இப்ப கோவப்படுறீங்க? வீட்டுல தனியா பாவமா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. நான் தான் வெளியில வர சொல்லி விளையாட கூப்பிட்டேன். தப்பெல்லாம் ஏன் மேலதான். மன்னிச்சுங்க, சாரி. ஏய், கீழே இறங்க. போங்க. அறிவே இல்லையா ரெண்டு பேருக்கும்? எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா? சரி, யார் கூப்பிட்டாலும் போயிடுவீங்களா? அண்ணி, என்னாச்சு? மலர், ரூமை திறந்து போட்டுட்டு எங்க போயிருந்த நீ? இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா? அண்ணி, ஒரு ஜாப் ரிலேட்டட் கால் வந்துச்சு. இங்க சிக்னல் சரியா கிடைக்கல. மாடிக்கு போய் பேசிட்டு வந்தேன். என்ன பண்ணாங்க இவங்க? ரெண்டு பேரும் வெளியில போய் விளையாடிட்டு இருக்காங்க. என்ன மலர் நீ? நம்ம என்ன சூழ்நிலையில எந்த இடத்துல வந்து தங்கியிருக்கோம்? ப்ளீஸ், தயவு செஞ்சு இனிமே இவங்களை தனியா விட்டுட்டு நீ எங்கேயும் போகாத. சாரி அண்ணி. அம்மா, சாரிம்மா. ரொம்ப நேரம் ரூம்குள்ளேயே இருக்க ரொம்ப போர் அடிச்சதுமா. அதான் நாங்க விளையாட போனோம். அத்தையை திட்டாதீங்கம்மா. இதுக்கு தான் நான் இங்க இருக்க மாட்டேன்னு சொன்னேன். டேய், அப்படியே ஒன்னு வெச்சுனா தெரியும். வாய மூடுறா. இவங்க அங்க அந்த ஆள் கூட விளையாடிட்டு இருக்காங்க மலர். அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. ரொம்ப தப்பான ஆளா இருக்கான். வந்த அன்னைக்கு உன்கிட்ட சொன்னனா இல்லையா? சாரி அண்ணி. அந்த ஆள் கூட போய் விளையாடுவாங்கன்னு நானும் நினைக்கல அண்ணி. கால் பேசிட்டு உடனே வந்துடலாம் தான் நானும் நினைச்சேன். அதுக்குள்ள இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கல. சரி விடு. இனிமே இப்படி நடக்காம பாத்துக்க. சரி அண்ணி. கலை, பாரதி, உள்ளேயே உட்கார்ந்துட்டு இருந்தா போர் அடிக்கதான் செய்யும். அதுக்காக முன்ன பின்ன தெரியாத ஆள் கூட போய் விளையாடலாமா? சாரிமா. சாரிமா, இனிமே அப்படி செய்ய மாட்டோம். அப்பா எங்க? அப்பா, யார் நீங்க? என்னது? யார் நீங்களா? சரிதான். இந்த கண்ணாடி காட்டி வச்சுட்டா ஒண்ணுமே தெரியாத உனக்கு? கண்ணாடி எடுத்து போடு முதல்ல. கண்ணாடியா? நான் எப்ப கண்ணாடி போட்டிருப்பேன்? நீ எப்ப கண்ணாடி இல்லாம இருந்திருக்க? என்னாச்சு உனக்கு இன்னைக்கு? என்ன இனியா? நான் இந்த பக்கம் வந்தா நீ அந்த பக்கம் போற? நான் சமைச்சு கொடுக்கிற சாப்பாடு மட்டும் சாப்பிடுவியா நீ? I am not இனியா, I am ஓவியா. ஓவியாவா? கண்ணாடி போட்டா இனியா, கண்ணாடி கழட்டா ஓவியா. அவ்வளவுதானா? இல்ல வேற ஏதாவது கதை இருக்கா? கதை இல்ல. I am her sister. இனியா என் அக்கா. அப்போ ரெண்டு பேரும் ரெட்ட வேஷமா? வேஷம் இல்ல, நிஜம். ஒரிஜினலா ரெண்டு பேரும் தான். சரி, அப்படியே இருக்கட்டும். அப்ப அவ எங்க? ரெண்டு பேரையும் ஒன்னா பார்த்தா தானே நம்ப முடியும். இன்னைக்கு அவ எப்படி இங்க இருப்பா? நான் தான் இங்க இருப்பேன். இதெல்லாம் நாங்க எத்தனை சினிமால பாத்திருப்போம். முதல்ல நீ ஒளிச்சு வச்சு கண்ணாடியை போடு. ஐயோ, கண்ணாடி எல்லாம் என்கிட்ட இல்ல. நான் நிஜமாவே ஓவியா தான். அப்போ இனியா எங்க? அவ தான் அங்க போயிடுவாளே இன்னைக்கு. இந்த அங்க அங்கனா எங்க? அம்மா கிட்ட. என்னது? அம்மா கிட்டியா? ஐயோ, எனக்கு தொலை சுத்துது. எப்படி ஒரே நாள்ல அவ அங்க போவா, நீ இங்க வருவ? அப்பதான் அவளை கொண்டு போய் விட்டுட்டு என்ன இங்க கூட்டிட்டு வருவாங்க. அப்பாவா? சுத்தம். ஏதாவது ஒரு விஷயமாவது புரியற மாதிரி சொல்ல. உங்களுக்கு என்ன புரியலன்னு எனக்கு தெரியல. சரி, இனியா வேற நீ வேறனே வச்சுப்போம். அப்படியே இருந்தாலும் உங்க அப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே இனியாவை கூட்டிட்டு போனாரு. அதுக்குள்ள எப்படி வெளிநாட்டுக்கு போயிட்டு வர முடியும்? அப்பா எதுக்கு வெளிநாட்டுக்கு போனோம்? உங்க அம்மா வெளிநாட்டுல தானே இருக்காங்க. வெளிநாட்டுலயா? யார் சொன்னாங்க? நானும் அம்மாவும் சென்னையில தான் இருக்கோம். பக்கத்துல தான் இருக்கோம்.
சென்னையிலயா? பக்கத்துலயா? ஆமா. அப்புறம் ஏன் வேற வேற இடத்துல இருக்கீங்க? டைவர்ஸ் ஆனா தனியா தானே இருப்பாங்க. அட பாவி, பொண்டாட்டிய டைவர்ஸ் பண்ணிட்டு வெளிநாட்டுல இருக்காங்கன்னு பொய்யா சொல்ற? மாட்டணும் இன்னைக்கு. அப்போ இனியா நிஜமாவே அம்மா கூட தான் இருக்காளா? இல்ல, நான் அம்மா கூட, இனியா அப்பா கூட தான் இருப்பா. வாரத்துல ஒரு நாள் நான் இங்க இருக்கணும், அவ அங்க இருக்கணும்னு கோர்ட்ல சொல்லிருக்காங்க. இனியா இனியா ஏன் இங்கே உட்காந்துட்டு இருக்க? அப்பா இல்ல ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னீங்க. இனியா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னது உங்களுக்கு தெரியும், ஓவியாவுக்கு எப்படி தெரியும்?